ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் 76 இருந்து 80 வரைக்கும். அதற்கு முன் காளி அவதாரத்தை பத்தி சில குறிப்புகளை இப்ப பார்க்கலாம். காளி என்பவர் இந்து சமயத்துல வணங்கக்கூடிய ஒரு பெண் கடவுள் ஆவார். காளி என்ற பெயர் வடமொழியில உள்ள காளா என்ற ஆண் பெயரின் பெண்பால் பெயர் ஆகும். காளி தேவியானவள் காலத்திற்கும் மாறுதல்களுக்கும் தேவியாக கருதப்படுகிறார். காலனின் அதாவது ஈசனின் துணைவிதான் காளி. இவரே ஆதி பராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். ருத்ரமாதேவியாக அதர்மத்திற்கு எதிராக பிறப்பெடுத்தவர்தான் காளி தேவி. காலத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய கடவுளாக பக்தர்களால போற்றப்பட்டு வருகிறார். எப்போதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த இடத்தில் காளி தேவியின் அவதாரம் இருக்கும் என கூறப்படுகிறது. உக்கிர கடவுளாக விளங்கக்கூடிய காளி தேவி பார்ப்பதற்கு அச்சம் கொள்ளும் அளவிற்கு காட்சி அளிக்கக்கூடிய கடவுளாக விளங்கி வருகிறார். நன்மை செய்பவர்களுக்கு கடவுளே நினைத்தாலும் தீமை செய்ய முடியாது. அந்த வகையில் உச்ச கோபத்தின் அவதாரமாக வீற்றிருக்கும் காளி தேவி நன்மை செய்பவர்களுக்கு என்றுமே தாய்தான் என புராணங்கள் கூறுகின்றன. பார்வதி தேவியின் தந்தையார் தட்சன் யாகம் ஒன்று நடத்தியுள்ளார். அந்த யாகத்தில் கலந்து கொள்ள பார்வதி தேவி ஆசைப்பட்டு உள்ளார். இது குறித்து சிவபெருமானிடம் சென்று கூறி அனுமதி கேட்டுள்ளார். அந்த யாகத்திற்கு செல்ல சிவபெருமான் அனுமதி மறுத்துள்ளார். சிவபெருமானின் பேச்சை மீறி பார்வதி தேவி அந்த யாகத்திற்கு சென்றுள்ளார். தனது மகளை பார்த்த தட்சன் பார்வதி தேவியை அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி அங்கே உருவாக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். இதனை அறிந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தார். அப்போது உயிர் பெற்ற பார்வதி தேவி உக்கிரமாக பயங்கர தோற்றத்துடன் 10 அவதாரங்களாக உருவெடுத்தார். அதில் முதலாவதாக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் இந்த காளி தேவி அவதாரம். இதனால் அனைத்து லோகமும் அதிர்ந்தது. பயங்கரமான தோற்றத்துடன் காட்சி அளித்தாலும் தனது பக்தனுக்கு இரக்கமுள்ள தாயாக காளி தேவி அருள்பாலிப்பார் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. உலக உயிரினங்களின் உயிரை எடுக்கக்கூடிய யமனையே தன்வசம் வைத்திருக்கக்கூடியவள்தான் காளி தேவி. உலகத்தில் இருக்கக்கூடிய கால பரிமாணங்களை முடிவெடுக்கக்கூடியவர் இவர்தான் என கூறப்படுகிறது. போருக்கு செல்லக்கூடிய மன்னர்கள் காளி தேவியை வழிபாடு செய்துவிட்டு தான் செல்வார்களாம். இதனை வழக்கமாக வைத்து வந்துள்ளனர். பல மன்னர்கள் காளி தேவிக்கு தனி கோயில் அமைத்து வழிபாடு செய்து வந்துள்ளனர். அடித்தட்டு மக்களிலிருந்து அனைவருக்கும் கிராம தேவதையாக இவர் விளங்கி வந்துள்ளார். காளி தேவியை வழிபட்டு உபாசனை செய்தவர்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மிக முக்கிய இடமுண்டு. காளி தேவியின் அருள் பெற்று கவிதைகளை அள்ளி தெளித்தவர் காளிதாஸ். காளி தேவி குறித்து இவர் எத்தனையோ இறைப்பாடல்களை எழுதியுள்ளார். மராட்டிய மன்னர் சிவாஜி காளி தேவியை வழிபாடு செய்யாமல் போருக்கு செல்ல மாட்டார். அப்படி சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றார் என வரலாறு கூறுகின்றது. எங்கெல்லாம் அதர்மக்காரர்கள் இருக்கின்றார்களோ அங்கே காளி தேவி இருப்பார். தன்னை மன தூய்மையோடு வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு கருணை உள்ள
தாயாக மாறி அருள்பாரிப்பார் என்று இன்று வரை பலரது நம்பிக்கையாக உள்ளது. உலகையே தன் கைக்குள் கொண்டு வர அசுரபலம் கொண்ட அரக்கன் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிகின்றார். சிவன் உடனே அந்த வரத்தை வழங்குகிறார் அந்த அசுரனுக்கு. உடனே சிவனையே கொல்ல முற்படுகிறான் அந்த அரக்கன். பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவனை அழிக்கிறாள். அசுரனின் இரத்தம் பூமியில் பட்டவுடன் இரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்க கூடாது என்று எண்ணிய துர்க்கை அம்மன் சண்டி அம்மனை அசுரனின் இரத்தத்தை உறிஞ்சி கட்டளையிட்டாள். அவ்வாறே உறிஞ்சிய துளிகள் கீழே விழும்போது காளி அம்மனாக உருவெடுத்தாள். பக்தர்களின் நலனுக்காக உருவெடுத்து அவர்களை காத்து அன்னையுள்ளம் கொண்டு அரவணைக்கும் காளியை, நம் அபிராமி அன்னையின் அவதாரமான காளியை மனதார பிரார்த்தித்து அவளின் அருளை பெறுவோம். இந்த கதைகள் புராணத்துல சொல்லப்படுறதெல்லாம் உண்மையா இல்லையான்றத ஆராய்ந்து பார்க்காம நமக்கு என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் நம்ம நேர்மையிலையும் சுய ஒழுக்கத்தோடும் இறைபக்தியோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம கடவுள், நம்ம பிரார்த்திக்க கூடிய அன்னை சாந்த சொரூபியா இருந்தாலும் நமக்காக அவங்க காளி அவதாரம் எடுத்து நமக்கு நன்மை செய்வாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து உணர்ந்து மன நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்வோம். இப்பொழுது கணபதி காப்புடன் அபிராமி அந்தாதி பாடல்களின் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டூரையே. பாடல் 76. தனக்கு உரிமையானதை பெற. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சப்பான பைரவியே. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிப்புகுதும் பஞ்சப்பான பைரவியே. பாடலின் பொருள். எல்லா நேரங்களிலும் உன் திருவுருவங்களையே மனத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றேன். உன் திருவருளை துணையாக கொண்டு யமன் வரும் வழியினை அடைத்து விட்டேன். இனி எனக்கு மரணம் இல்லை. வண்டுகளால் துளைக்கப்பட்டு வெறியூட்டும் தேன் சொட்டுகின்ற கொன்றை பூக்களை சூடிய திருமுடியை உடைய சிவபெருமானின் உடம்பில் ஒரு பாகத்தை தன் உரிமையாக கொண்டு அங்கே குடிபுகுந்தாய். 5 மலர் கணைகளை கொண்டு உலக நடப்பை எல்லாம் நடத்தும் அம்மையே. அபிராமி அன்னையே, பஞ்ச பானங்களை உடையவளே, உன்னுடைய திருக்கோலத்தை மனதில் நினைத்து தியானிக்கின்றேன். உன்னுடைய திருவருளை கொண்டு மருட்டுகின்ற யமன் வரும் வழியை கண்டுகொண்டேன். கண்டதும் அல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியை அடைத்து விட்டேன். எல்லாம் நின் திருவருளே. வண்டுமைக்கும் தேனொடு கூடிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தை வெற்றி கொண்டு தான் ஒரு பாதியாக அமர்ந்தவளே. பாடல் 77. பகை அச்சம் நீங்க. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சப்பாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் களா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே.
77 பகை அச்சம் நீங்க. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் களா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே. பாடலின் பொருள்: கொடியவர்களுக்கு அச்சம் தரும் வடிவை உடையவளே, 5 தொழில்கள் உடையவளே, பாசமும் அங்குசமும் ஏந்தியவளே, 5 மலர்கணைகள் தாங்கியவளே, வஞ்சகர்களின் உயிரை காணிக்கையாக ஏற்று உண்ணும் உயர் கண்டிகையே, சண்டிகையே, மகா காளியே, ஒளி வீசும் கலைகளை தருபவளே, சூரிய சந்திர மண்டலங்களிலும் வழிபடுவோர் உருவாக்கும் சக்கர மண்டலங்களிலும் வசிப்பவளே, மாலைகள் சூடியவளே, சூலத்தை ஏந்தியவளே, வராக உரு கொண்டவளே, என்றென்றே அடியார்கள் குற்றங்குறைகளை தீர்க்கும் நான்மறைகளில் கூறப்பட்ட உனது திருநாமங்களை சொல்லுவார்கள். அபிராமி தாயே, உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி. பஞ்சமி பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசை, 5 வகை மலரம்புகளை உடைய பஞ்சபாணி, வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி மகா காளி, ஒளி வீசும் களை பொருந்திய வைரவி, சூரிய சந்திர மண்டலத்தில் உள்ளோருக்கு மண்டலி, சூலத்தை உடைய சூழி, உலகளந்த வராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவர். குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன. அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர். பாடல் 78. சகல செல்வங்களையும் அடைய. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. பாடலின் பொருள்: புகழ்ந்து பேசத்தக்க பொற்குடம் போன்ற உன் உள்ளத்தை அதன் மேல் பூசப்பட்ட சந்தன மனம் கமழும் அபிராமவள்ளியே, நீ அணிகின்ற முத்துக்கொப்பும் வைரத்தோடுகளும் அருளை சிந்தும் உன் கடைக்கண் பார்வையையும் அன்பை சிந்தும் நிலவு போன்ற திருமுகமும் என் 2 விழிகளிலும் நிலைத்து நிற்கும் வண்ணம் செய்து வைத்தேன். என் தாயே, அபிராமி அன்னையே, உன்னையே என் 2 கண்களில் எழுதி வைத்தேன். அந்த உருவம் எப்படிப்பட்டதெனின், மாணிக்க பூண் அணிந்த பொற்கலசம் போன்ற உள்ளத்தை உடையவள். அந்த உள்ளத்தில் பூசிய சந்தனம் வீசும் சிறந்த சந்தன கலவையை உடையவள். அங்கே புரளும் மணிகலன்கள் சிறந்த முத்துக்கொப்பு வைரத்தோடு செழுமையான கருணை மிகும் கடைக்கண்கள், குளிர்ச்சியை உமிழ்கின்ற நிலவை போன்ற திருமுகம், இவைகள் எல்லாம் கொண்ட வடிவையே என் மனத்தில் இருத்தினேன். பாடல் 79. கட்டுகளில் இருந்து விடுபட. விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம் மோடென்ன கூட்டினியே. விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம் மோடென்ன கூட்டினியே. பாடலின் பொருள்: அபிராமவள்ளியின்
திருவிழிகளுக்கு எம்மேல் தனிப்பட்ட அருள் கட்டாயம் இருக்கிறது. நமக்கோ வேதங்கள் காட்டுகின்ற வழிகளிலேயே அவளை வழிபட மனமுண்டு. அப்படிப்பட்ட நல்வழிகள் இருக்கும்போது தேவையின்றி கெட்ட வழியிலே திரிந்து கொடிய பாவங்களையே செய்து பாழும் நரக குழியிலேயே அழுந்தி வாடும் கெட்டவர்கள் தம்மோடு இனி என்ன தொடர்பு? அபிராமியின் விழிகளில் என்றும் அருளுண்டு. வேத முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு. ஆகையால் பழியையும் பாவத்தையுமே விளைவித்து பாழ் நரகக் குழியில் அழுந்தி வாடும் பேதையர்களோடு எனக்கு இனி என்ன தொடர்பு? அபிராமி அன்னை சிறந்த துணையாவாள். பாடல் 80. நிலையான மனமகிழ்ச்சி நிலைத்திட. கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடகத் தாமரை ஆரணங்கே. கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடகத் தாமரை ஆரணங்கே. பாடலின் பொருள்: என்னை உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்ததையும், எனது கொடிய வல்வினைகளை ஓட்டியதையும், என்னை நோக்கி ஓடி வந்து அருள் செய்ததையும், உனது மெய்யுருவை உள்ள வண்ணம் காட்டியதையும், அப்படி திருவுருவை கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றதையும், அந்த கழிப்பில் என்னை நடமாட்டி வைப்பதையும், என்னை உன்ன கருணை, என்னே உன் கருணை, பொற்றாமரையில் வீற்றிருக்கும் பேரழகானவளே. அபிராமி தாயே, பொற்றாமரையில் வாழும் பேரழகானவளே, என்னை உன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தவளே, நான் செய்த கொடிய வினைகளை எல்லாம் ஒழித்தவளே, ஒன்றையும் அறியாத எனக்கு உன்னுடைய உண்மை உருவை காட்டியவளே, உன்னை கண்ட என் கண்ணும் மனமும் கழிநடனம் புரிகின்றது. இவ்வாறெல்லாம் என்னை நாடகமாடச் செய்தவளே, உன்னுடைய கருணையை தான் என்னவென்று சொல்வேன். பாடல் 76. தனக்கு உரிமையானதை பெற. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன். மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன். அவள் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே, குடிபுகுதும் பஞ்சப்பான பைரவியே. பாடல் 77. பகை அச்சம் நீங்க. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் களா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்றே செயிரவி நான்மறை சேர்ந்திரு நாமங்கள் செப்புவரே. பாடல் 78. சகல செல்வங்களையும் அடைய செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணித்தரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. பாடல் 79. கட்டுகளிலிருந்து விடுபட. விழிக்கே அருளுண்டு. அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம் மோடென்ன கூட்டினியே. பாடல் 80. நிலையான மனமகிழ்ச்சி நிலைத்திட. கூட்டியவா என்னை தன் அடியாரில், கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடகத் தாமரை ஆரணங்கே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.